புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தியது குறித்து நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைக்கான காரணம் என்ன? எவ்வளவு நேரம் அந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது? அது குறித்த முழுமையான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் வனிதா. அதாவது வருகின்ற மே 16ஆம் தேதி புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. இதற்காக தேர்தல் ஆணையமும் மற்றும் பறக்கும் படையினரும் பணப்பட்டுவாடாவை தவிர்க்கவும் மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் இதனை தடுக்க தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள திலாசுப்பேட்டையில் உள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வீட்டில் இன்று மதியம் அதாவது 1:50 மணி அளவில் அதாவது 3 வாகனங்களில் வந்த பறக்கும் படையினர் அவர் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளனர். மேலும் அவரது வீட்டில் மட்டும் சோதனை நடத்தவில்லை, மேலும் அந்த வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது வாகனங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த வாகன சோதனையின் போது இந்த பணமோ எதுவும் சிக்கவில்லை என்றும் அதாவது பறக்கும் படையினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அதாவது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் ஜவஹர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இது ஒரு வழக்கமான சோதனை என்றும் அவரது முதல்வர் வீட்டில் மட்டுமல்லாது இது அனைத்து அதாவது புதுச்சேரியில் உள்ள தலைவர்களிடமும் அவரது வாகனங்களிலும் மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் வாகன பிரச்சாரங்களிலும் இதுக்கான தேடுதல்களும் மற்றும் கண்காணிப்பும் ஈடுபட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஜவஹர் அவர்கள் தெரிவித்தார். வனிதா. விவேக், இப்போ ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டதா? ஏற்கனவே நீங்க பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேறு ஏதாவது ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா? அது மட்டும் இல்லாம ரங்கசாமியின் வீட்டு அது மட்டும் இல்லாம வேறு எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது? கண்டிப்பாக வனிதா. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தல் ஆணையம் மற்றும் பறக்கும் படையினரும் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணியில் அதாவது இந்த பணப்பட்டுவாடை தவிர்க்க தொடர்ந்து சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் மேலும் இந்த புதுச்சேரியில் இருக்கும் எந்த இடங்கள் அசம்பாவிதம் நடக்காத வகையில் அவர்கள் தற்போது சோதனை மேற்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்று மதியம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டில் நடத்தியது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவரது வாகனங்களில் சோதனை நடத்திய போது சோதனைகளில் எந்த பணமும் சிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜவஹர் அவர்கள் அதாவது மாவட்ட ஆட்சியர் ஜவஹர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இதன் மூலமாக எந்த ஒரு தகவலும் அதாவது பணமோ எதுவும் சிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இதனை தொடர்ந்து இந்த வழக்கமான முறை மேலும் உள்ள தலைவர்களும் வாகனங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். வனிதா. விவேக், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனை குறித்து ரங்கசாமி ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரா? அதுபோன்று அதாவது அவரது வீட்டில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். என நாளை ஒரு நாள் மட்டுமே இருப்பதன் காரணத்தினால் முதல்வர் அவர்கள் மிகுந்த சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் அவர் வீட்டில் இல்லாத இந்த நேரத்தில் அதாவது அவர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நிலையில் அது குறித்து முதல்வர் தரப்பிலோ அல்லது கட்சி தரப்பிலோ இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. வனிதா. நிச்சயமாக விவேக், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியிருக்காங்க. இது குறித்த உங்களோட கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.